இன்றைக்கி மத்தியானம் லஞ்ச் வந்து மீன் குழம்பு தான். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு வெந்தயம் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு கையளவு சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, பூண்டை வந்து நச்சு போட்டுக்கிறேன். ஒரு பெரிய தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா உப்பு சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் கலருக்காக. அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை ஊற்றிக்கணும். நல்லா ஒரு கொதி வரட்டும். அதோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நான் வாஷ் பண்ணி வச்சுருக்க மீன், இந்த உருளை மீன் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். குழம்புல வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் வேக வேக டைம் ஆகும்போது அந்த மீன் வந்து கொஞ்சம் தண்ணி விடும். அப்போ நமக்கு தாராளமாக இருக்கும். நல்லா ஒரு 1/2 மணி நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து அந்த இது புளி உப்பெல்லாம் நல்லா சார்ந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், மல்லித்தலை தூவி இறக்கிற வேண்டியதான். இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கிறணும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணால் உடஞ்சிரும். அப்புறம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் மல்லித்தலை தூவி போட்டுட்டு இறக்கிட்டேன். இன்றைக்கி லஞ்ச் வந்து சாதம், அதுக்கப்புறம் நல்லா மீன் குழம்பு நல்லா கெட்டியாக வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த மீன் குழம்பு, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை. அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.